ஹலோ ஆல், இட்ஸ் Thursday மார்னிங். காலையில் ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் சேர்த்து பிளாக் காஃபி தான் போட்டிருந்தேன். பிளாக் காஃபி குடிச்சதுக்கப்புறம் தான் சமைக்கிற வேலையை ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு மாவு பிணைஞ்சு வச்சுட்டு இந்த மரவள்ளி கிழங்கு லாஸ்ட் டைம் மார்க்கெட் போனப்போ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு வாரமாக அப்படியே இருந்தது. சரி ஸ்நாக்ஸ்க்காகுமேனு இதை வந்து தாளிச்சிடலாமேனு வேக போட்டுட்டு கையோடு அதை தாளிச்சிட்டேன். நைட்டே தயிருக்கு உர ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ லஞ்சுக்கு தயிர் சாதத்துக்கூட பொட்டேட்டோ வறுவல் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுக்குமே அல்டிமேட்டான ஒரு காம்பினேஷன். ஒரு 3 உருளைக்கிழங்கு பொடுசா நறுக்கியிருந்தேன். அந்த வறுவல் ரெடி பண்ணியிருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி அண்ட் எக் கிரேவி தான். எக் கிரேவி எப்பவுமே பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்டியாக க்ரீமியாக இருந்தது. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்து இறக்கியிருந்தேன். கூடவே சப்பாத்தியை ரெடி பண்ணிவிட்டு ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டேன். அந்த கிரேவியை ஹார்ட்லி ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளவே நீங்கள் ரெடி பண்ணிடலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஹஸ்பண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. லஞ்சுக்கு தயிர் சாதத்தை தாளிச்சிட்டு வீட்டிலே உர ஊற்றி வைக்கிற தயிர் வந்து கடையில் வாங்குறத விட ரொம்ப க்ரீமியாக இருக்குது. லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணதுமே எனக்கு மார்னிங் ட்ரிங்க்குக்கு நேற்று கொஞ்சம் சொரக்காய் எடுத்து வச்சிருந்தேன்னு சொன்னாலே அது கூட கொஞ்சம் வெள்ளரிக்காவும் நெல்லிக்காய் போட்டு டீடாக்ஸ் ட்ரிங்க் ரெடி பண்ணிவிட்டேன். இந்த மெனுவில் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.